உங்கள் சிந்தனைக்கு. கொலோச்சிய பட்டணத்துக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள் மிகவும் முக்கியமானவைகள். குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றியதை குறிக்கும் வெற்றி முழக்கமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன. மேலெழுந்த வாரியாக படிப்போம் என்றால் இதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. இவைகள் விசுவாசிகளால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள். இந்த வாக்கியங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த உலகத்தில் சாத்தான் தன்னுடைய வல்லமையை இழந்துவிட்டான் என்று கருதுவது தவறு. கிறிஸ்து சிலுவையில் சாத்தானுடைய எந்த அதிகாரங்களை பறித்துக் கொண்டார்? நமக்கு எதிராக உள்ள கடன் பத்திரம் என்றால் என்ன? நமக்கு எதிராக உள்ள கையெழுத்து என்றால் என்ன? சிலுவையில் அவற்றை அறைந்தார் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு சாத்தான் எத்தகைய வல்லமையோடு இருக்கிறான்? பண்டிகைகள், நாட்கள் இவைகள் கடைபிடிக்கப்படுவது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. இந்த செய்தியை கேட்டு பிடித்திருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். Does Jesus' victory mean Satan is completely powerless? You will have the answer for this question in this video.